வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லாஜிக்கல் ரீசனிங்குடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, செலக்ட் த கோட் விச் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் வென் டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வென் டயக்ராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் வந்து டேட்டா செட். நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, அதை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளான்ட் செல், அனிமல் செல்னு இருக்குதா, அது ரிலேட்டடாக நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும் சிமிலராக உள்ளதை ஷோ பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறதுக்கும் இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 2 or more டேட்டா செட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 தான் இருக்குது. இந்த மாதிரி 2க்கு மேலே உள்ள டேட்டா செட்ஸ் வந்து இதில் வென் டயக்ராமாக போடுவாங்க. இதை ஹைலைட்டிங் பண்ணி ஒன்று போல் உள்ளதையும் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஷோ பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதை வந்து எதுக்காக இது போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்டை வேலிட் பண்ணுது. வேலிடிட்டி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா, வேலிடிட்டி ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா அதை வேலிட் பண்ணுறதுக்கு, அதிலேருந்து ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வர்றதுக்கு. ஓகே, அப்போ 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா செட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு சர்க்கிள் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். இது ஒரு டேட்டா செட். எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டேட்டா செட்ஸை. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது. ஸோ தட் இஸ் டேட்டா செட். ஸோ இனிமேல் நம்ம இந்த கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வென் டயக்ராம் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டு, 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் கிளாஸஸ். ஸோ இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, எது கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இது கிடையாது. அடுத்தது, இட் கேன் ப்ரொவைட் கிளியர் மெத்தட் ஆஃப் நோட்டேஷன். ஓகே, நோட்டேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் சிம்பிள்ஸாக வந்து இந்த டேட்டா செட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுவும் என்னது தான், கரெக்ட் ஒன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இட் கேன் பி எய்தர் வேலிடாகவும் ஆர் இன்வேலிடாகவும் இருக்குமா, எய்தர் வேலிட் ஆர் இன்வேலிட். ஸோ இது வந்து வென் டயக்ராமுக்கு சம்மந்தம் இல்லாதது ஒன்று. ஸோ அப்போது இதுதான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆர்கியூமெண்ட்டை வந்து வேலிட் பண்ணுது. ஸோ அப்போது த டைரக்ட் மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் த வேலிடிட்டி, அதுக்காக தான் இந்த டேட்டா செட் அதாவது வென் டயக்ராம் வந்து பயன்படுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் ராங்காக ஒன்று வந்திருக்குதுன்னா இட் இஸ் நாட் கரெக்ட். எது கரெக்ட் இல்லை அப்படின்னா, இட் கேன் பி எய்தர் வேலிட் ஆர் இன்வேலிட் அப்படின்றது கரெக்ட் ஒன். தென் நெக்ஸ்ட் கொஷின். A cluster of proportions with a statement that exhibits some inference is called கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளஸ்டர் ஆஃப் ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு, 2-3 ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை 3ஐயும் சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்க, கிளஸ்டர் ஆஃப் ப்ரப்போர்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. வித் எ ஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இன்ஃபரன்ஸ் அப்படின்ற போது எல்லாம் ஜாயிண்ட் ஆகும்போது என்னன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் கொஸ்டின். ஸோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதை வந்து இதில் வந்து ஒரு நேம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் உண்டு. இதில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஆன்சர். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது 2 விதமாக பிரியுது. ஒன்று வந்து டிடக்டிவ், இன்னொன்று வந்து இன்டிடக்டிவ். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக பிரியுது. ஸோ அப்போ டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ், இன்டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ்னு 2 டைப் இருக்குது. அப்போது 2-3 ஸ்டேட்மெண்ட்டை
என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரீசனிங்கில் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ சென்டென்ஸ் தட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது எ வீக் ஹேஸ் 7 days. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எ வீக் ஹேஸ் 7 days. ஸோ இது உண்மையான ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னது இது? ட்ரூ. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, பொலிட்டீஷியன்ஸ் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். இது வந்து என்னது நமக்கு சொல்லும்போது ஃபால்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எ வீக் ஹேஸ் 7 days. அது நார்மலாக நமக்கு 7 நாள் தான் உண்டு வாரத்துக்கு. ஸோ அது ட்ரூ. பொலிட்டீஷியன்ஸ் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். உண்மையை தான் பேசுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆனது. அடுத்தது பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் த டிவி ரைட் நவ். ஆஃப் பண்ணவும் செய்யலாம், ஆஃப் பண்ணாமே இருக்கலாம். அப்போது இது ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ். ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது 2 செட் ஆஃப் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஒரு கன்க்ளூஷன், ஒரு புது ஸ்டேட்மெண்ட் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னது? ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் சர்டைன் கோட் வந்து செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இஸ் கோடட் அஸ் QCJCARGML அப்படின்னு கோட் ஆகிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன கோடுன்றது கொஸ்டின். த கோட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் வில் பி எப்படி வரும் அப்படின்றது வந்து கொஸ்டின். ஸோ இது நம்ம வந்து இதில் பார்ப்போம், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போது செலெக்ஷன் SELECTION செலெக்ஷன். இதுக்கு கோடு வந்து QC. அடுத்தது பார்த்திங்கன்னா JC. அடுத்தது பார்த்திங்கன்னா GML. இதை கொஞ்சம் கவனமாக எழுதணும். ஸோ இதில் எஸ்ஸு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 19th ஒன்னில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா Q வந்து கோடட் எடுத்திருக்காங்க. அப்போது வந்து அதுக்கு ஒரு இது விட்டுட்டு மேலே தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படின்றது 5ல் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு இது விட்டு C எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12ல் இருக்குது. ஸோ J தான் எடுத்திருக்காங்க. ஒரு இது விட்டுட்டு மேலே உள்ளதை எடுத்திருக்காங்க J. அப்போ அப்படின்றது C எடுத்திருக்காங்க ஒரு இது விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம எடுத்தால் போதும். அப்போ வந்து நம்ம இந்த பேட்டர்னே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம அமெரிக்கனுக்கு ட்ரை பண்ணலாம். அமெரிக்கன்ஸ் வந்து இந்த இருக்குது. ஒரு இது விட்டுட்டு எடுக்கணும். சப்போஸ் இசட்டை விட்டுட்டு ஒய் எடுக்கணும். அப்போ ஒய் டேம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஆன்சரில் ஈஸியாகவே ஆப்ஷன் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருந்து பண்ண வேண்டியதில்லை.
ஒய் டேர்மில் இதுவும் தான் இருக்குது. இது ரெண்டில் தான் ஒன்று ஆன்சர். அடுத்த இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆப்ஷன் அடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. இதுக்கு மேலே உள்ளது எடுக்கணும். அப்போ கே. அப்போ ஆன்சர் வந்து எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எம் பார்த்திங்கன்னா கே எங்கே இருக்குது, ஒய்க்யூகே. ஃபோர்த் ஒன் வந்து ரைட் ஆன்சர். சாரி ஃபோர்த்து கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஒய்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்குது. எங்கே இருக்குதுன்னா இந்த இருக்குது. அதுக்கு மேலே ஒரு இதை விட்டுட்டு சி. செக் பண்ணி பாருங்கள் சி வருதான்னு. வருது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஆன்சர். YKCPGAYLQ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நீங்கள் புதுசாக யூஜிசி நெட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும், உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். பழைய ஃபாலோவர்ஸ்க்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும், பட் புது ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் இதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இன் த கிவன் சீரீஸ் AABFன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். ஏ, அடுத்தது பி, அடுத்தது எஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு 1 வந்து அதே 1 தான். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 1 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா எஃப் இருக்குது. 2 இன்ட்டு 3 வந்து 6. அப்போ எஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 இன்ட்டு 4 அப்படின்றது 24. ஸோ அப்போ எந்த எழுத்து வரும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் வரும். 1 இன்ட்டு 1 1. அடுத்தது 1 இன்ட்டு 2 2. ஓகே. அடுத்தது அந்த 2-ஐ வச்சு 3 டிஜிட் இல்லை. அப்போ 2 இன்ட்டு 3. ஓகே. 2 3s are 6. அப்போ 6ல் வந்து எஃப் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறது 1 2 3 4. அடுத்தது 6 இன்ட்டு 4 24. இப்போ 24th டிஜிட் என்ன இருக்குன்னா எக்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ். இது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின். Friends, next question. Given below are some characteristics of reasoning. Select the code that states a characteristics which is not of deductive reasoning. ஸோ இது என்னென்னா நேச்சர் என்ன, டிடக்டிவ் ரீசனிங்குடைய நேச்சர் என்ன. ஸோ டிடக்டிவ் ரீசனிங்னாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ரீசனிங் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் மீனிங். அப்போ 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரிமைஸ்னு சொல்கிறாங்க. 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிமைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிடக்டிவ் ரீசனிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து கற்றுக்குவீங்கள்ல, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவீங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பீங்க. அதை பற்றி ஜென்ரலாக பொதுவாக ஒரு முடிவு கொடுப்பீங்க அந்த ஆர்கியூமெண்ட்லேருந்து. ஓகே. இந்த மாதிரி உள்ளது தான் எனது டிடக்டிவ் ரீசனிங். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் மஸ்ட் பி பேஸ்டு ஆன் அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் பேஸில் இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுமா ப்ரிமைசஸ்க்கு. ப்ரிமைசஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ சப்போர்ட் பண்ணுமா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கன்க்ளூஷன் வந்து மஸ்ட் ஃபாலோ ஃப்ரம் த ப்ரிமை. அது 2 லைன் இருக்கும், அதிலிருந்து தான் கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும். அப்போ இதுவும் ட்ரூ ஆனது தான் லைன். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் மஸ்ட் ஃபாலோ ஃப்ரம் த ப்ரிமைஸ் நெசசரிலி. கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் ரீசனிங் வந்து போட முடியும், டிடக்டிவ் ரீசனிங் போட முடியும். அப்போ டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா அதை பொதுவாக நீங்கள் ரிட்டனில் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரீங்க. ஸோ அதுதான் எனது டிடக்டிவ் ரீசனிங். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.